எனக்கு தெரிந்த மனிதர்களின் வாழ்க்கையை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் என்கிற மீரா கதிரவனுடைய வரிகளோடு ஹபீபி படம் தொடங்குகிறது. ஆனால் அவருடைய ஊருக்காக நம்மிடம் இரக்கம் கேட்டு வரவில்லை. என் ஊருக்காக நீங்கள் அழுங்கள் என்று சோகம் சம்பாதித்து வரவில்லை. இல்லை, என் ஊர் தான் உலகத்தின் சிறந்த ஊர், என் ஊர் மனிதர்கள் தான் உலகத்தின் சிறந்த மனிதர்கள், வீரத்திற்கு நாங்கள் பெயர் போனவர்கள் என்று தற்பெருமை சுயபெருமை பேசக்கூடிய ஒரு கதையும் அவர் செய்யவில்லை. இல்லை, என் ஊரில் ஒருவன் இருந்தான், அவன் தான் உலகத்தின் மகா கதாநாயகன், அவன் எல்லா தடைகளையும் தாண்டி எல்லாவற்றையும் வெற்றி பெற்றான் என்று ஒரு கதாநாயகனுக்கு சொல்லக்கூடிய ஒரு கதையும் அவர் சொல்லவில்லை. வெற்று அரசியல், நேரடி அரசியல் பேசி திரையரங்கில் கைதட்டி வாங்கக்கூடிய வசனங்களையும் எழுதக்கூடிய ஆர்வமும் அவருக்கு இல்லை. ஆக மீரா கதிரவன் என்னதான் செய்கிறார்? நம் கரம் பிடித்து அவருடைய ஊருக்கு கூட்டிச் செல்கிறார். அந்த ஊர் நம்முடைய ஊரை போலதான் இருக்கிறது. நம்மூர் ஆரம்ப பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளைப் போல்தான் அந்த மதராசாவிலும் குழந்தைகள் இருக்கிறார்கள். ஆக நம் வாழ்விற்கும் அவர் வாழ்விற்கும் எவ்வளவு வித்தியாசம் என்று பார்த்தால் வித்தியாசமே கண்ணுக்கு தெரியல. நம் வீட்டில் இருக்கக்கூடிய அடுப்படி போல்தான் அவர்கள் வீட்டு அடுப்படியும் இருக்கிறது. நம் வீட்டில் அடுப்படியில் அமர்ந்து பெண்கள் பேசுவது போல்தான் அந்த வீட்டு அடுப்படியின் பெண்கள் பேசுகிறார்கள். படத்தில் பிரியாணி செய்யும் காட்சி இடம்பெறவே இல்லை. இந்த படத்தில் கசாப்பு கடைக்கு போய் ஒருத்தர் மட்டன் வாங்கிட்டு வர்ற மாதிரியோ இல்ல கசாப்பு கடையில் ஒரு பாய் கறியை வெட்டுகிற மாதிரியோ ஒரு ஷாட் கூட இல்லை. இந்த படத்தில் பச்சை தாயத்து போட்டுக்கொண்டு எந்த முஸ்லீமும் வரவே இல்லை. ஆக பச்சை தாயத்து போடப்படாத ஒரு முஸ்லீம் படம், கசாப்பு கடை காட்டப்படாத ஒரு முஸ்லீம் படம், பிரியாணி சமைக்காத ஒரு முஸ்லீம் படம் என்றும் இதை சொல்லலாம்.